எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான சீரம் எது அப்படின்னு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட சீரம் ப்ராடக்ட் இருக்குது. நயாசினமைடு, ஹைரலானிக் ஆசிட், பெப்படைட், ரெட்டினால், சாலிசிலிக் ஆசிட் அப்படி நிறைய சீரம் வந்து இருக்குது. அதில் எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின், நான் எந்த சீரம் வந்து வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி, போர் ஸ்கின், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஏஜிங் ஆகுது, விங்கிள்ஸ்லாம் வருது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆயிலி ஸ்கின். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க வந்து சாலிசிலிக் ஆசிட் இல்லைனா கிளைக்காலிக் ஆசிட் இந்த சீரம் வந்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. ஏன் அப்படின்னா வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். இது என்ன பண்ணுன்னா ஸ்கின்ல நிறைய ஆயில் செக்ரிகேட் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்கள் முகத்தில் ரொம்ப ஆயிலி இல்லாமல் இருக்கும். பிம்பிள்ஸ்லாம் வந்து இதை ரெடியூஸ் பண்ணும். அதுக்கடுத்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குல்ல, இதையுமே ரெடியூஸ் பண்ணும். கிளைக்காலிக் ஆசிட் வந்து ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். இது வந்து ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ்லாம் இருக்குல்ல, இது ஃபுல்லும் நல்லா ரிமூவ் பண்ணும். ஆக்னியை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்ல வந்து நிறைய ஆயிலி இல்லாமல் பார்த்துக்கும். போர்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா வந்து சாலிசிலிக் ஆசிட் இல்லைனா கிளைக்காலிக் ஆசிட் இந்த காம்பனண்ட் இருக்க சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்னி போர் ஸ்கின். அதாவது சிலருக்கு நிறைய ஆயில் செக்ரிகேட் ஆகி ஆக்னி போர் ஸ்கின்னாக இருப்பாங்க. அவங்க எந்த சீரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சாலிசிலிக் ஆசிட், அசிலிக் ஆசிட், ரெட்டினால் இந்த சீரம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குங்க. சாலிசிலிக் ஆசிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆயில் ஃபார்மேஷனை வந்து ஸ்டாப் பண்ணும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். அசிலிக் ஆசிட் வந்து ஆக்னியை வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் ஆக்னிக்கு அப்புறம் வர அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெட்டினால். ரெட்டினால் வந்து புதுசாக பிம்பிள்ஸ் வராமல் உங்களுக்கு பார்த்துக்கும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குல்ல, இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்கின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின். அதாவது சன்லைட்டில் போனாவே சிலருக்கு வந்து முகம்லாம் செவந்து போயிடும். இல்லை ஹாட் ஏதாவது குடிச்சாங்கன்னா முகம்லாம் செவந்துடும். இந்த மாதிரி இருக்கவங்க வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்ல வருவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹைலி சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சீரம் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மைல்டான சீரம் பார்த்தீங்கன்னா நயாசினமைடு கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு செட் ஆகும். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நயாசினமைடை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க நீங்கள் வாங்குகிற சீரமில் இந்த காம்பனண்ட்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். செரமைட், ஸ்குவாலின், ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், கோகனட் ஆயில் இந்த இன்க்ரீடியண்ட்லாம் இருக்க மாதிரி சீரம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை ஸ்கின்னுக்கு இது நல்லாவே செட் ஆகும். செரமைடு என்ன பண்ணுன்னா ஸ்கின் பேரியரை வந்து நல்லாவே ரிப்பேர் பண்ணும். அடுத்து வந்து வாட்டர் லாஸ் ஆகாமல், அதாவது ஆல்ரெடி உங்கள் ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து போயிடாமல் ஸ்கின்னுக்கு வந்து ட்ரைனஸ் வராமல் நல்லாவே பார்த்துக்கும். அடுத்து வந்து ஸ்குவாலின் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்கின்னில் வந்து நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஸ்கின் பேரியரை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அதுக்கடுத்து ஸ்கின் வந்து நல்லா ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஆயில், பட்டர், சியா பட்டர், கொக்கோ பட்டர்லாம் சொல்கிறல, இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் இருக்குது அப்படின்னா வந்து இது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும். அதே நேரத்தில் ட்ரைனஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டார்க் ஸ்பாட்ஸ். எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, போகிறதுக்கு என்ன சீரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்குகிற சீரமில் இந்த இன்க்ரீடியண்ட்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கோஜிக் ஆசிட், நயாசினமைடு, ஆல்ஃபா அர்பன், லாக்டிக் ஆசிட், விட்டமின் சி. கோஜிக் ஆசிடும் ஆல்ஃபா அர்பனும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்கின்னோட மெலனின் இருக்குல்ல, அதோட ப்ரொடக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். மெலனினையே குறைக்கிறனால என்ன ஆகும்னா உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து லைட்டராக மாறும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை இல்லைன்னா அதிகபட்சம் 2 தடவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணையில் இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நயாசினமைடை பற்றி ஆல்ரெடி நான் போட்டிருக்க வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து லாக்டிக் ஆசிட். இந்த லாக்டிக் ஆசிட் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கும் சரி, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லாவே சூட் ஆகும். இது டார்க் ஸ்பாட்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்லாம் பார்த்துக்கும். அடுத்து வந்து ஏஜிங் ஸ்கின். அதாவது ஒரு 30 ஏஜ் ஆயிடுச்சு, நான் எந்த சீரம் யூஸ் பண்ணுறது, எனக்கு விங்கிள்ஸ்லாம் வருது, அப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபைன் லைன்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சீரம் வந்து செலக்ட் பண்ணால் ரெட்டினால் வந்து ரொம்பவே ஏஜிங் ஸ்கின்னுக்கு சூப்பரான சீரம். ரெட்டினால், விட்டமின் சி, ஹைரலானிக் ஆசிட், பெப்படைட்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் இருக்க சீரம் வாங்கினீங்கன்னா ஏஜிங் ஸ்கின்னுக்கு நல்லாவே சூட் ஆகும். ரெட்டினால் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸ்கின்னோட கொலாஜனை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். விங்கிள்ஸ், ஃபைன் லைன் இதெல்லாம் வருதில்ல, இதை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து விட்டமின் சி வந்து டார்க் ஸ்பாட்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னோட கொலாஜின் ப்ரொடக்ஷனை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஏஜிங் ஸ்கின்னுக்கு வந்து ரெட்டினால் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. அதோடு சேர்த்து ஹைரலானிக் ஆசிடும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து ஹைரலானிக் போடுறீங்கன்னா அடுத்து வந்து ரெட்டினால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போடுங்க. இல்லை ஃபஸ்ட்டு ரெட்டினால் போடுறீங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஹைரலானிக் ஆசிட் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ணல ஏஜிங் ஸ்கின்னுக்கு வந்து
வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின் வந்து நல்லா யங் லுக் கொடுக்கறதுக்கு 30 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சீரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு தேவைக்கு எந்தெந்த சீரம்னு சொன்னது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பர்டிகுலராக ஒவ்வொரு சீரம் பற்றியும் அதோட பெனிஃபிட் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு நான் வீடியோ போடுறேன். இன்னும் வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் மைன்யூட்டாக என்னென்ன தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை செலிப்ரிட்டிஸ் இல்லை வேறு யாராவது யூஸ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.